உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஒருபோதும் நான் சீமானை தவறுதலாக பேசியதே இல்லை அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்கிறது அனைவர் இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விமர்சனத்தை உண்டு பண்ணியிருக்கு. இது குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். எப்போ திமுக கட்சியோட திருமாவளவன் கூட்டணி வச்சாரோ அப்பத்திலிருந்தே விசிக கட்சி ஒரு விசிக கட்சியாகவே இல்லை அப்படின்னு விசிக கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு முதல் முக்கிய காரணமே விசிக கட்சி திமுக கட்சியோடைய ஒரு பி டீம் போல செயல்படுறாங்க அப்படின்னும், திருமாவளவன் திமுக கட்சியை எதிர்த்து பேசக்கூடிய இடத்துல இல்லாத ஒரு காரணத்தினால எல்லா இடங்கள்லையுமே திமுக கட்சி அதிக அளவில் பாராட்டியே பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. பார்க்கறதுக்கே ரொம்ப கடுப்பாக இருக்கு அப்படின்னு இவ்வளவு காலம் திருமாவளவனுக்கு மிகப்பெரிய ரசிகர்களாகவும் தொண்டர்களாகவும் இருந்தவங்க கூட திருமாவளவன் மேல ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க இது குறித்து திருமாவளவன் இடத்துல நிறைய கேள்விகள் கேட்டுமே ஆளுமை இல்லாம இருக்கிறத விட ஆளுமை இருக்கிற இடத்துல இருந்து அவங்களே நம்மளால கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு ஆறுதலுக்காக ஏகப்பட்ட பேச்சுக்களை பேசுறாரே தவிர ஒருபோதும் பாத்தீங்கன்னா திமுக கட்சியுடைய ஊழல் குறித்தோ திமுக கட்சி செய்த தவறுகள் குறித்தோ கேள்வி கூட எழுப்பாம திருமாவளவன் இருக்கிறதுனாலேயே விசிகாவுடைய தொண்டர்கள் பல பேர் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில இணைந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுலயும் குறிப்பா எப்போ ஏர்போர்ட் மூர்த்தி விசிகா கட்சியிலிருந்து விலகினாரோ விசிகாக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஆதரவே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்க விசிகா கட்சியின் தலைவரான திருமாவளவன் பாத்தீங்கன்னா சீமானை குறித்தும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் குறித்தும் கிடைக்கிற கேப்ல எல்லாத்திலையுமே ரொம்ப அவதூறை பரப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. குறிப்பாக தனித்து நின்று நீ என்ன புடுங்க போற அப்படின்னும், இது என்ன சினிமாவா, ஹீரோ போல நீ காட்சி அளிக்கிறதுக்கு உன்னை நம்பி இருக்கக்கூடிய ஜனங்களை நீ மோசம் பண்ற அப்படின்னு திருமாவளவன் பாத்தீங்கன்னா நேரடியாகவே சீமான் தனித்து நிக்கிறது குறித்து ஒரு பெரிய விமர்சனத்தை வச்சிருந்தாரு. பார்க்குற அனைவருக்குமே திருமாவளவன் சீமான் தான் சொல்றாரு அப்படின்னு நேரடியாகவே புரிய மன்னம் தான் இருந்துச்சு. இது குறித்து சமீபத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒருபோதும் நான் நாம் தமிழ் கட்சியை குறித்தும் சீமானை குறித்தும் அவதூறாக பேசியதே இல்லை அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்கிறது. எதனால சம்பந்தமே இல்லாம திருமாவளவன் தற்போது பெல்ட்டி அடிக்கிறாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு. இவ்வளவு காலம் அவர் சீமானை விமர்சிக்கும் போது கூட அவர் அவராக இருந்தாரு, தற்போது சம்பந்தமே இல்லாம சீமானுக்கு ஆறுதலாக பேசுறாரு அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு ட்விட்டர் முழுக்க பாத்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் திருமாவளவன் மேல எழுந்துட்டு இருக்கு. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, சம்பந்தமே இல்லாம சீமானுக்கு ஆதரவாக திருமாவளவன் பேசுறதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.